வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ கார்டனிஸ். நான் ஸ்ரீபிரியா கணேஷ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குது? இங்கே சென்னையில் இன்னும் வெயில் கொளுத்திட்டு தான் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்களை இந்த மாடி தோட்டத்தில் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ வெயிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாமே காய்ச்சி நமக்கு முடிஞ்சிருச்சு மாடி தோட்டத்தில். ஸோ இப்போ அடுத்த சீசனுக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னா இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாடி தோட்டத்தை ரெடி பண்ணிக்கிறதா இப்போ ரைட் டைம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா நிறையா கொடிகள்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடிகள் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தோம். இது பார்த்தீங்கன்னாக்கா கம்போஸ்ட். நான் ரொம்ப நாளாக இந்த ஒரு 2 மாசமா கம்போஸ்ட் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், செடிகளுக்கு உரமாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நிறையா களைச்செடிகள்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் கொடிகளுமே வேண்டாத கொடிகள் எல்லாமே இருந்தது. இனிமேல் நமக்கு காயெல்லாம் வராது, எல்லாமே காஞ்சு ஓஞ்சு முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நல்லா எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கம்ப்ளீட்டாக கார்டனை இப்போ இன்னைக்கு தான் அந்த வேலை தான் நடக்க போகிறது. கார்டன் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ரைட் டைம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் கார்டன் ஆல்ரெடி ஆரம்பிச்சு நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வேலையெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்க கரெக்டாக ஆடிப்பட்டத்துக்கு உங்கள் மாடி தோட்டம் ரெடி ஆயிடும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ் செடி, இதை சுற்றி நிறைய புல்லுலாம் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் உரங்கள் நான் எதுவுமே இப்போ நான் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா வெயிலுங்கிறதுனால எல்லா செடியுமே நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு உரங்கள் நான் எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. சில மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் நான் பண்ண போகிறேன். இந்த கொடிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் களைச்செடிகள்லாம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கம்போஸ்ட் நிறையா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம போடுறது. அதே போலே இப்போ வேண்டாம் நம்ம தூக்கி போடுறோம் இல்லையா, இந்த கொடியெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னாக்க எல்லாத்தையும் தூக்கி போடாமல் அதே திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம், கம்போஸ்டாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நான் எப்படி நான் மாடி தோட்டத்தில் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க முன்னாடி நிறைய கொடி இருந்தது இல்லையா, ஸோ எல்லா கொடி வேண்டாத செடி எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. ஸோ அடுத்த சீசனுக்கு இப்படி தான் நம்ம மாடி தோட்டம் இப்போ இப்படி இருக்குது, அதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அந்த களை செடிகள் எல்லாமே நம்ம எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. அப்புறம் கத்திரிக்காய் செடியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் பூச்சி அரிச்சிருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம். இது எல்லாமே கொடி. ஸோ இது நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம், திருப்பி ரீயூஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உரங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ஈஸியாக தயார் பண்ணலாம். இந்த இலைத்தழைகள் எல்லாத்தையுமே நம்ம உரமாகவே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணினதான் இது. இந்த பெரிய டப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லேயரில் மண் போட்டுடுவேன், அதுக்கப்புறம் இலைத்தழைகள், அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட் போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மண், திருப்பி இலைத்தழைகள், காய்கறி வேஸ்ட், இந்த மாதிரி என்னென்ன வீட்டில் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் போடலாம். வேண்டான்னு தூக்கி போடுற பழங்கள், அழுகின பழங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 80% மேலே ரெடி ஆயிடுது ரெண்டுலையுமே. ஸோ இதையுமே நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸில் நான் பார்த்தீங்க இல்லையா, அதில் தான் நான் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். போட்டுட்டு அதுவுமே என்ன ஆகுனாக்கா திருப்பி ஒரு 3 மாசத்துலேயே உங்களுக்கு திருப்பி நல்லாவே ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த நடுப்புற இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பள்ளம் மாதிரி ஃபுல்லாக தோண்டியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா பள்ளம் மாதிரி இந்த மாதிரி தோண்டிட்டு இப்போ கம்போஸ்ட் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதில் ஒரு 80% கம்போஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த நடுப்புற குழி தோண்டி அதுக்குள்ளே ஃபுல்லாத்தையும் நிரப்ப போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா கவர் பண்ணிட்டு டெய்லி தண்ணி விடுற மாதிரியே இதுக்கும் நம்ம தண்ணி விட்டுட்டு வரணும். மற்ற செடிகள்லாம் தண்ணி விடுற மாதிரியே இதுக்கும் தண்ணி விட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே சீக்கிரமாக உங்களுக்கு மக்கிடும். அதுக்கு மேலே நம்ம உரங்களை போட்டோம் அப்படின்னாக்கா செடிகள் சூப்பராக உங்களுக்கு விதைகள் நல்லாவே முளைக்கும். வர செடிகளுமே உங்களுக்கு நல்ல காயும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ ரெடி பண்ணணும் அப்படின்னாக்க இப்போயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம ஆடி மாதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நான் இலைத்தழைகள்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, கொடியோடையது, அது எல்லாமே பாருங்கள், அது எல்லாமே நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இது நான் ஆல்ரெடி கம்போஸ்ட் பண்ணினது உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, அதுதான். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பொலன்னு ஆயிருக்கு. இதுதான் அந்த டப்பில் நான் பண்ணிவிட்டு மூடி வச்சிருவேன். நான் அந்த மாதிரி ஒரு லேயர் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டீங்க அப்படின்னாலே அது கம்போஸ்ட் ஆகிடும். அப்பப்போ புளிச்ச மோர் மட்டும் நம்ம தெளிச்சிக்கலாம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பாருங்கள் குழி தோண்டிருந்தாலே அதில் போட்டாச்சு. இப்போ அடுத்து இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா இப்போ ஆல்ரெடி இலைத்தழைகள்லாம் இருந்தது இல்லையா, இப்போ பறிச்சது, அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், மண் போட்டுட்டு அதுக்கு மேலே இலைகள்லாம் போட்டுட்டு திருப்பி மண் இலைகள் இந்த மாதிரி போட்டுட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த சீசன் நமக்கு ஆடிக்குள்ளே நீங்கள் அப்பப்போ எடுத்து இதுலேருந்து நம்ம உரம் போட்டுக்கலாம். ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே நம்ம முடிச்சாச்சு. இனி விதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி
அதுக்கப்புறமா விதைக்கிறது தான் நமக்கு வந்து வேலை. இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டம் இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து கூட்டிக்கிட்டு எல்லாம் தண்ணிலாம் தெளித்து எல்லாம் பக்காவாக வந்து ரெடி ஆகிடுது. ஸோ நீங்களும் இது வரைக்கும் இந்த மாதிரி மாடித்தோட்டம் வந்து அமைக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்ரீ கார்டன் நீட்ஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அமைச்சு தரோம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை வந்து ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஜூலை மிட்டில் வந்து நீங்கள் வந்து விதைகள்லாம் போட்டு நம்ம ஆடிப்பட்டத்தை வந்து சூப்பராக நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குனாக்கா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களை வந்து ஒரு இன்னொரு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை, ஹாப்பி கார்டனிங்.